இஸ்ரேல் நாட்டிற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் இந்திய தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரானார் பிரதமர் மோடி அவர்கள். ஏஐ, சைபர் பாதுகாப்பு மற்றும் கூட்டு ட்ரோன் தயாரிப்பு, இராணுவ உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளில் இணைந்து செயல்படும் விதமாக இந்திய இஸ்ரேல் நாடுகள் இடையே ஒப்பந்தமானது போடப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கு விமான முன்பதிவு ஆளுமை, கேபின் குழு பணியாளர் உள்ளிட்ட தொழில் பயிற்சியை வழங்குகிறது தட்கோ. 12வது முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். வயது 35க்குள் இருக்க வேண்டும். 3 மாத கால பயிற்சி. கீழ்கண்ட இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். ரஷ்யாவிடம் இருந்து ஏவுகணைகளை வாங்குகிறது இந்தியா. இதற்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பில் பயன்படுத்தக்கூடிய 288 ஏவுகணைகளை இந்தியா வாங்குகிறது. இந்த S-400 ரக வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை இந்தியாவை ஆபரேஷன் சிந்தூரில் பெருமைப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இரவு 7 மணிக்கு மேல் கடனை வசூலிக்க யாரையும் அழைக்கக்கூடாது. புதிய நிபந்தனைகள் போடப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் மட்டும்தான் கடனை வசூலிக்க ஒருவரை அழைக்க வேண்டும். அப்படி அழைத்தாலும் கெட்ட வார்த்தையோ அல்லது தகாத வார்த்தைகளோ பயன்படுத்தக்கூடாது. கௌரவமாக பேச வேண்டும். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற நிபந்தனைகளை அரசு போட்டுள்ளது. இந்தியாவின் வான் ஆராய்ச்சியாகிய இஸ்ரோவில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆள் பற்றாக்குறையால் திண்டாடி வருவதாக மத்திய அரசு விளக்கம். இந்தியாவின் இஸ்ரோவில் 2618 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், குறிப்பாக அடுத்தடுத்த திட்டங்கள் ககன்யான், நிசார் மற்றும் சந்திராயன் 4 உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்துள்ளனர். 2618 காலி பணியிடங்களுக்கு தற்பொழுது ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர். ஜப்பானில் நடைபெற்ற 200 ஆண்டுகால பாரம்பரிய திருவிழா. சேர்களுக்குள் சுமோ வீரர்கள் மல்லுக்கட்டிய காட்சிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம்.元々のわらびの氏子இந்தோனேசியாவில் பெய்த கனமழை நிமித்தமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலியில் வெள்ளப்பெருக்கால் லட்சக்கணக்கான மக்கள் அவதி. வீடுகளுக்குள் இருக்க முடியாமல் படகில் ஏறி உயிரை காக்கும் விதமாக மக்கள் வெளியேற்றம். வெளியேறும் மக்களின் காட்சிகளை இப்போது நாம் பார்ப்போம். முக்கிய தகவல்கள். CSI கேரளா மண்டலத்தை சார்ந்த அனைத்து போதகர்களுக்கும் சிறப்பு வரவேற்பானது காருண்யா பெதஸ்தாவில் வழங்கப்பட்டது. 2 நாட்கள் ரெட்ரீட்காக வந்திருந்த அனைத்து போதகர்மார்களையும் டாக்டர் பால் தினகரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அந்த காட்சிகளை இப்போது பார்ப்போம். സ്വീകരിക്കേണ്ടവർക്ക്